ஓகே. ஆ ஆடியபிள் ஆடியோ கேக்குதா? எஸ் சிஸ்டர். ஓகே. இன்றைய நாளுக்கான பைபிள் ஸ்டடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ இன்றைய தினத்துல கூட நம்ம சாக்ரிஃபைஸ்ங்கிற டாபிக்ல கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த கூடுகையை ஆரம்பிக்கும் விதமாக நம்ம மத்தியில இருக்கிற ராஜி ஆண்டி ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெல்கம் ராஜி ஆண்டி. தேங்க்யூம்மா. குட் ஈவினிங். நல்ல ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, மை துதிக்கிறோம். இந்த மாலை வேலைக்காய் மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் கூட சுவாமி ரட்சிப்பின் நாளை கூட நான் நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இப்படி ரத்தம் எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரித்ததற்காக மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பெற்ற எல்லா கத்தாவ ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களுக்காக மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய நீதிக்காக சுவாமி நீர் பாவமறியாத நீர் எங்களுக்காக பாவமானீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே, துதிக்கிறோம்ப்பா. உண்மையே கத்தாவே எங்களுக்காக பாவ நிவாரண பலியா நீர் ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த அன்புக்காக நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட சுவாமி ஆண்டவரே நாங்க கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணும்போது சுவாமி ஆண்டவரே ஆஃபரிங் அண்ட் சாக்ரிஃபைஸ் கொடுத்து நாங்க தியானிக்கும் போது சுவாமி ஆண்டவரே நீர் எங்களுக்கு புதிய வெளிப்பாடுகளை அண்ணன் மூலமா நீர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே துதிக்கிறோம் கத்தாவே துதிக்கிறோம். நாங்க ஆண்டவரே இன்னும் அதிகமா அறிந்து கொள்ள ஆண்டவரே அப்படி அன்புல நிலை நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. அப்போ துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்படியா டீம் மெம்பர்ஸ் நம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. அவங்களுடைய அர்ப்பணிப்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. அண்ணனுக்கு நல்ல சுகத்தை நீர் தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் பாவம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்தினுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கத்தாம் ஆராதனை வேலையில கூட சுவாமி நாங்க துதிக்க ஆண்டவரே ஆராதிக்க நேர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே துதிக்கிறோம் பாவம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகள் மகிமெல்லாம் நம்முடைய ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஆண்டி. அடுத்ததாக இன்னைக்கு நம்ம டாபிக் ரிலேட்டடா ஒரு வீடியோ இருக்கு. ஸோ எல்லாருமே அந்த வீடியோவை ஜபத்தோடும் கவனமாகவும் பார்ப்போம். Something compels us humans to constantly wreak havoc and destruction instead, and we call this evil. And from the Bible's point of view, evil ruins things in at least two ways. There's a direct effect of our evil, like when someone steals from another person, they've created injustice. Yeah, therefore, they owe something to make it right. But there's another indirect effect of evil, because they've also ruined the environment of the relationship, creating a lack of trust, there's emotional damage. It's like vandalism, and they need to make that right too. Now, many people believe, hey, God is good, he should be the one to just get rid of all the evil in the world. But let's be honest. I mean, the evil that I see everywhere out there, it's the same evil that's inside of me. We have all contributed, and we keep doing it. And so this kind of puts us in a bind. If God's going to rid the world of evil, he'll have to get rid of us. And this is what's so remarkable about the story of the Bible. This God is so good that not only is he going to rid the world of evil, he's going to do it without destroying humanity. So how is he going to do that? Well, early in the story of the Bible, we're introduced to this practice of animal sacrifice, which I know, it seems weird to us, but for the Israelites, it was a very powerful symbol of God's justice and of his grace. So remember, I'm a contributor to the evil that's in the world. I should be removed. But God is allowing this animal's life to be a substitute. It's symbolically dying in my place. And the biblical word for this is atonement, which means to cover over someone's debt. But there's a second part to this ritual. Remember, evil also causes this relational vandalism. And in the Bible, this idea is described as polluting or defiling the land and making it unclean. So the priest would symbolically wash away the vandalism by sprinkling the animal's blood in different parts of the temple. So the animal's blood is cleaning things? Well, remember, this is a symbol, and it's a symbol that we're not used to. The blood represents life.
And the sprinkling of the blood is this representation of how God is cleaning away these indirect consequences of evil in their community. In the Bible, this process is called purification. And so the temple and the land now become a clean space where God and his people can live together in peace. So this ritual makes things right between Israel and God. And more than that, the Israelites experience God's love and his grace through these symbols. And by being forgiven, ideally, this would compel them to become people of love and grace too. Right, that's the ideal, but it wasn't always happening. Right. So the prophet Isaiah, for example, he talks a lot about this. He opens his book by saying that the continual sacrifices of the Israelites had become meaningless because they were also allowing great evil in their midst, ignoring the poor and the oppressed. Even the Israelite kings were distorting justice. But Isaiah looked forward to a day when a new king from the line of David would come and deal with evil, but in a surprising way. The king would become a servant. And not just serve, but also suffer and die for the evil committed by his own people. And his life would be offered as a sacrifice. And this is the promise Jesus believed he was fulfilling. He's the King of Israel, suffering and dying on the cross. In fact, Jesus himself used Isaiah's words when he said that he came to serve and give his life as a ransom for many. And that word ransom refers to his sacrifice of atonement. And so all over the New Testament, we hear about how Jesus' death was an atoning sacrifice for us. It covered the debt that humans owe God for contributing to all of the evil and death in his world. But the New Testament authors also talk about Jesus' death as providing purification. And so we hear about Jesus' blood as a symbol of his life, having this ability to wash away the vandalism that evil has caused in us and around us, so we can now live at peace with God. So that's the meaning behind Jesus' death. But there's more to the story. Yeah, the New Testament makes this powerful claim that Jesus' death was not final. He rose from the dead. And so he's the sacrifice who broke the power of death and evil, which means that he lives on to offer his life to anyone who will accept it. He is the perfect sacrifice to which all the previous sacrifices were pointing all along. So because of Jesus, the early Christians stopped participating in the ritual of animal sacrifice. But they were given new rituals. There are two that Jesus taught his followers to perform. The first is called baptism. Just as Jesus died, so going into the water becomes this personal connection you now have to his death. And in coming out of the water, you, so to speak, come back to life with Jesus. So baptism is the sacred ritual that joins your story to Jesus' death and his resurrection. The second ritual is called the Lord's Supper, which is a reenactment of Jesus' last meal with his disciples, and he used bread and wine to portray his coming death as a sacrifice. And so now, followers of Jesus, they take the bread and the cup regularly to remember and to participate in the power of Jesus' death and in his life. So these rituals, they remind us of God's love and encourage us to live a life of love and grace. But they do more than that. They connect us to a new life source. The very power that brought Jesus back from the dead is the same power that can deal with the evil in our own lives and transform us into people who lead lives of love and peace. Hi, this is Tim. Thank you, team. Wonderful வீடியோக்காக இவற்றை குறித்து நம்ம அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தரதுக்காக நம்ம மத்தியில பில்லி அங்கிள் இருக்காங்க. வெல்கம் யூ அங்கிள் அண்ட் ஓவர் டு யூ அங்கிள். Thank you so much, Nandini. We really appreciate you. And I have to sincerely thank Mithun and Remy for preparing all of us. அதே மாதிரி இந்த அருமையான வீடியோவையும் அவங்க ப்ரிப்பேர். Mithun, you have to okay. Sure. Right. இப்போ ஸ்கிரீன் தெரியுதுல? எஸ் அங்கிள் தெரியுது அங்கிள். Right. So Mithun and Premi இந்த அருமையான வீடியோவை காட்டினதுக்காக மற்றும் அவங்க நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
இன்னைக்கு நந்தினி அவங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்டுடைய EU கோஆர்டினேட்டரா இருக்காங்க. அவங்க இன்னைக்கு நம்மள லீட் பண்ணதுக்காகவும் அதிகமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சகோதரி ராஜி அவங்க ஒரு மீனிங்ஃபுல் ப்ரேயர் பண்ணதுக்காக நன்றி கூறுகிறேன். இந்த நாட்களிலே கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். பர்சனலா ஐ எம் பிளஸ்ட். கண்டிப்பாகவே இது ஒரு உன்னதமான அனுபவமாக நான் பார்க்கிறேன். இதை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது டீமா நாங்க உட்காந்து பேசும் பொழுது இந்த 12 டாபிக் எப்படிலாம் வரப்போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா ஒவ்வொரு வாரமும் பார்க்கும் பொழுது அது மீனிங்ஃபுல்லா இருக்கிறத நான் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு பலிய குறித்து பார்க்க போகிறோம். சகோதரி ஓப்பனிங் ப்ரேயர்ல கரெக்டா ஜெபம் பண்ணாங்க. நாட் ஒன்லி சாக்ரிஃபைஸ், இட் இஸ் ஆஃபரிங். பலியையும் காணிக்கையும் குறித்து தான் நம்ம பேசுறோம். வேத வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக குயிக்கா அது ஆபேல் காயின் முதலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களே போய் தேவனுக்கு பலி செலுத்த தேவனுக்கு காணிக்க கொண்டு வந்தாங்க. தேவன் அந்த பலிய அவங்கள காணிக்க ஏற்றுக்கொண்டார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லும் பொழுது ஆபேல் நல்ல ஆட்டுக்குட்டிகள்லாம் கொண்டு போய் பலி செலுத்தி இருப்பாரு. ஆனா காயின் கெட்டு போன காய்கள் எல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டாரு, அதனால அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கதையா நம்ம சொல்லுவோம். ஆனா அதுல தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. தட் இஸ் அ பிளட் ஆபேலுடைய காரியத்துல கண்டிப்பாகவே. அண்ட் தென் தரமான காரியத்தை தேவனுக்கென்று படைத்ததாகவும் காணிக்கையா செலுத்தினதாகவும் நம்ம ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலிருந்தே பார்க்கிறோம். நோவா அவர் காப்பாற்றப்பட்டு குடும்பமாக வெளியே வந்தவன 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். தேவனுக்கு பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து உன்னதமான ஒரு அனுபவம், ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து போனான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் 12ஆம் அதிகாரத்துல அந்த அழைப்பை பெற்று தேவனுடைய வழிநடத்துதன்படி கீழ்ப்படிந்து, இந்த வேர்ட் முக்கியம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போனார் என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அவர் போகிற இடங்களெல்லாம், நான் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கேன், 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மட்டும் தான் கொடுத்திருக்கேன். நீங்க 13ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் போற இடத்துல எல்லாமே ஒரு ஆல்டரை கட்டினாரு, ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. வாட் டஸ் இட் மீன்? பலிபீடம் கட்டப்படும் பொழுது நோவாவை போல கண்டிப்பாகவே அந்த பிளட் கவனன்ட்ட நினைவு கூர்ந்திருப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதன் பின்பாக ஆபிரகாமுக்கு பின்பாக தேவனுடைய ஜனம் இஸ்ரவேலர் பல இடங்களிலே பலவிதமான விதத்திலே பலி செலுத்தி காணிக்க கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். தீர்க்கதரிசன புஸ்தகங்களை பார்க்கிறோம், நம்ம ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஒரு பெரிய சந்தோஷம் நடந்த உடனே சாலமோன் ஆலயத்தை கட்டின பிறகு நூற்றுக்கணக்கான ஆடுகளை மாடுகளை அவர் பலி செலுத்தினார் என்று நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக அவங்க நிறைய இந்த பிளட் கவனன்ட்ல அவங்க நினைவு கூர்ந்தாங்க என்பதை நம்ம அறிந்துக்கிறோம். அதை நம்ம மனசுல வைத்துக்கொண்டு பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இந்த பலியை குறித்து காணிக்கை குறித்து என்ன படிக்கலாம் என்று நம்ம பார்க்க போகிறோம். 2 பேசேஜ நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். ஒண்ணு லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்தது எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல. லேவியர் 6ஆம் அதிகாரத்தை நம்முடைய மத்தியில வந்து கொண்டிருக்கிற தம்பி தீபக் ஜான் அவங்க வாசிக்கிறாங்க. அதை தொடர்ந்து மிதுன் 2வது பகுதியை வாசிக்க நம்ம கேட்க போகிறோம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியதாவது, பாவ நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலியும் கர்த்தருடைய சந்நிதியில் கொல்லப்பட கடவது. அது மகா பரிசுத்தமானது. பாவ நிவர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க கடவன். ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அது புசிக்கப்பட வேண்டும். அதன் மாம்சத்திலே படுகிறது எதுவும் பரிசுத்தமாயிருக்கும். அதன் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தில் தெரித்ததானால் இரத்தம் தெரிகிற வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்திலே கழுவ வேண்டும். அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும்.
செப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால் அது விலக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும். ஆசாரியரில் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. அது மகா பரிசுத்தமானது. எந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது. அது அக்னியிலே தகனிக்கப்பட வேண்டும். எபிரேயர் 9 வசனங்கள் 12 முதல் 22 வரை. வெள்ளாட்டுக்கெடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படியெனில், காலை வெள்ளாட்டுக்கெடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர எபிரேயர் 9 வசனங்கள் 12 முதல் 22 வரை. வெள்ளாட்டுக்கெடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படியெனில், காலை வெள்ளாட்டுக்கெடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தியுண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில், மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில், மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்குள்ளும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கெடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசாப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதலில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. I sincerely thank Tibak John and Mithun. அருமையான வேத பகுதியை வாசித்ததுக்காக நான் அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், அவங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நம்ம இந்த முதல் பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது லேவியர் ஆகமத்துல பல பலிகளை குறித்து, காணிக்கையை குறித்து வாசிச்சு வருகிறோம். அதுல மிக முக்கியமான ஒன்று என்னன்னா பாவ நிவாரண பலி. இதோடு கூட நன்றி செலுத்தக்கூடிய ஸ்தோத்திர பலி இருக்குது, அவங்க போய் செலுத்த வேண்டியது. அதே மாதிரி குடும்பமாக தேவனுக்கு தீர்மானித்திருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட காரியங்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு பகுதியாக நம்ம வாசிக்க முடியும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கின்னு சொல்லிட்டு அவங்க செய்ய வேண்டிய காரியத்திற்கு என்ன நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதாக, அல்ல என்ன காணிக்க செலுத்த வேண்டும் என்பதாக திட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ தம்பி தீபக் வாசிச்ச இந்த பகுதியை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னோம்னா, அது ஒரு கிளியர் கட்டா சொல்லக்கூடிய ஒரு ரெகுலேஷன் இல்ல, ரொம்ப ஹாஃபஸாடா இது போய் பண்ணிருங்கப்பா அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்பெசிபிக்கா கொடுக்கப்பட்டது. அதனால பழைய ஏற்பாட்டுல பலி என்று நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அது தேவனுடைய நியமம், தேவனுடைய திட்டம். அதை செய்ய வேண்டியவங்க சரியான விதத்துல செய்யணும். இன்னைக்கு அதனாலதான் ஒரு சில சர்ச்சஸ்ல அழைப்பு பெற்றிருக்கிற மக்கள் மட்டும்தான் ஆலயத்தினுடைய காரியங்களிலே ஈடுபட வேண்டும். அவங்க
ஒருவேளை ஹோலி கம்யூனியன் கொடுக்கணும்னு சொன்னா, அல்லது மற்ற திருச்சபையின் காரியங்களை குறித்து செய்ய வேண்டும் என்றால் அழைப்பு பெற்றவங்க சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா, there is a regulation. யாரும் போய் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யலாம் அப்படி கிடையாது. இது ஆண்டவருடைய காரியத்துல தேவன் வைத்திருக்கிற நியமம் என்பதை மறந்து போகக்கூடாது. நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கிறோம், அதனால நான் ஹாஃபஸாடா எதுவுமே நினைச்ச நேரத்துல இதையும் நான் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமா நடக்காது. ஐம் நாட் சேயிங் தட் ஒரு ரிச்சுவலா நீங்க செய்யுங்க நான் சொல்லல. பட் தேவனுடைய காரியம் அதை பரிசுத்தமா செய்ய வேண்டும். எதுவா இருந்தாலும் தேவனுடைய ஊழியத்தையும் அப்படிதான் தேவன் விரும்புகிறார். தீர்க்கதரிசியும் அப்படிதான் எச்சரிக்கிறார். தேவனுடைய காரியத்தை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். சோ இது முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சத்தியம். இரண்டாவது காரியம் தம்பி வாசிக்கும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, 25ஆம் வசனத்திலையும் அதே மாதிரி முன்பாக நாம் பார்க்கக்கூடியது, இது மகா பரிசுத்தமானது. 29ஆம் வசனத்துல இது மகா பரிசுத்தமானது. எது? பலி செலுத்தின அந்த ஆடு அல்லது பலி செலுத்தப்பட்ட காரியம் மகா பரிசுத்தமானது. அந்த ஆட்டுல இருந்து ஒரு பிளட் சட்டையில பட்டுடுச்சுன்னா அந்த சட்டையை நீங்க துவைச்சுட்டு சொல்றாரு. அது ஒரு ரெகுலேஷன். அது நீங்க சமைச்சீங்கன்னா அந்த பானையை நீங்க உடைச்சு போட்டுருங்கன்னு சொல்றாங்க. மை காட், அதை யோசிச்சு பார்த்தா நமக்கு பயமா இருக்குது. ஏன்னா ஒரு பயத்தோடு பயபக்தியோடு அந்த ஆசாரியன் செய்ய வேண்டும். இவன் கடைசி வருஷத்துல பாக்குறோம், எந்த பாவபலியின் ரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவார்த்தியின் பொருட்டு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிப்பதாகாது. சோ நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கும் பொழுது பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேவனுடைய வேத வசனத்தின் அடிப்படையில பழைய ஏற்பாட்டின் காரியத்துல பலி செலுத்துதல் என்பது பரிசுத்தமானது. இந்த போன மாசம் நீங்க பார்த்துருப்பீங்க, சென்னையில ஒரு புது சினிமா வந்ததற்கு அந்த ஒரு பெரிய போஸ்டரை வச்சுட்டு ஒரு பிளாக் கலர் ஆடு, ஒருவேளை நம்ம யோசிக்கிற மாதிரி இந்த ஒரு பலி செலுத்துறது போல அந்த ஆட்டை பையனுங்க வெட்டுறாங்க. வெட்டி ரோட்லயே வெட்டி அந்த ரத்தத்தை அந்த போஸ்டர் மேல காட்டுறாங்க. அந்த சினிமா ரொம்ப வெற்றியா வர்றதுக்கு ரத்த பலி செலுத்துறாங்களாம். என்னுடைய பிகாம் கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் ஹிந்துஸ், அவங்க பிகாம் கிளாஸ்மேட்ஸினுடைய குரூப்ல போட்டுட்டு என்னைக்கு நம்மளுடைய ஜனத்தினுடைய கண்கள் திறக்கப்படும் என்று ஒரு கமெண்டோட அவங்க போட்டிருந்தாங்க. இப்படி மூட நம்பிக்கையோடு இருக்க மக்கள் என்னைக்கு மாறுவாங்கன்னு சொல்லிட்டு அதை போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. எனவே ஆடை வெட்டுறது ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆனா சினிமா சக்சஸ் ஆகிறதுக்கு ஆடை பலி செலுத்த ரோட்லயே வச்சு வெட்டி அந்த ரத்தத்தை அப்படியே தூக்கி 2 பேர் சேர்ந்து அந்த ஆட்டு ரத்தத்தை அந்த போஸ்டர் மேல போடுறாங்க. இன்னைக்கு வாசித்த பகுதி நம்ம கேட்டோம்னா அப்படிதான். ஒரு ஆடை வெட்டி அந்த ரத்தத்தை தெளிக்கணும். 2 காரியம் அழகான விதத்துல நம்ம வீடியோ பார்த்தோம், இந்த கிளிப்பிங் பார்த்தோம். 2 காரியம் செய்யுது. ஒண்ணு பியூரிபிகேஷன், ரத்தத்தை தெளிப்பது நிமித்தமாக. அடுத்தது அட்டோன்மெண்ட், நம்மளுடைய இடத்துல அந்த ஆடு மரித்து போகிறது என்ற சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். எனவே இது தேவனுடைய நியமம், இது தேவனுடைய மகா பரிசுத்தமான காரியம் என்பதையும் பார்க்கக்கூடும். அதே மாதிரி இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது இது பாவ நிவாரண கொடுக்கக்கூடியது. இந்த படத்துல நம்ம பார்க்கிறது போலதான் அந்த ஆடை வெட்டும் பொழுது அந்த ரத்தம் தேவனுக்கு முன்பாக நான் செய்த பாவத்தை தேவன் அந்த ரத்தத்தை பார்த்து மன்னிச்சிடுவாராம். That's the way it has happened. நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிக்கும் பொழுது அது இயேசுவின் ரத்தம் என்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு அதுதான் கடைசியா அல்டிமேட்டா நம்ம பார்க்க போகிறோம். ஆனா டக்குன்னு நம்ம எபிரேயர் புத்தகத்தை எடுத்துட்டு படிச்சுட்டு அப்படி சொல்ல வேண்டியதில்லை. நம்ம முன்னால இருந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்தே பார்க்க வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆனா பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் இவ்வளவு தூரத்துக்கு சொன்னவர். தேவனுடைய ஜனத்துக்கு மோசே மூலமாக ஆரோனுக்கும் அவருடைய புத்திரருக்கும் சொல்லி சொன்ன காரியத்துல பலிய குறித்து பல வேத வசனங்களை வித்தியாசமா வாசிக்கணும். அதனால உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, மற்றவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பழைய பாட்டிலே பார்க்கும் பொழுது
ஒருவேளை கடைசி நாட்களில இந்த எஸ்ரா நெகேமியா காலத்துல சொல்லியிருந்தாலும் கூட நம்ம யோசிக்கலாம். ஆனா முதல் தீர்க்கதரிசியாக அறிவிக்க நம்ம அறிந்திருக்கிறபடி சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இதை வாசிக்கிறோம். ஐயா, தேவன் பலியின் மேல நீ பிரியப்படுத்த முடியாது. தேவனை பிரியப்படுத்த முடியாது. நீ போய் கொன்னுட்டு வான்னு சொன்னதை அங்க இருக்கிற நல்ல ஆடுகளை, கொளுத்த ஆடுகளை நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன் கொண்டு வந்திருக்கேன்? ஆண்டவருக்கு பலி செலுத்த. வாய் ஃபுல்லா போய் அவனுக்கு இச்சை வந்துச்சு. அதை பார்க்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தனால ஆடை கூட்டிட்டு வந்துட்டு, ஒருவேளை கொஞ்சம் ஆடு தேவனுக்காக பலி செலுத்திருக்கலாம். அந்த சவுல் ராஜாவுக்கு தான் சாமுவேல் சொல்றாரு, பலிய தேவன் விரும்பவே இல்லை. நீ கொளுத்த ஆடை கொண்டிருக்கலாம், பலிய தேவன் விரும்பவே இல்லை. கீழ்ப்படிதல் தான் முக்கியம். கீழ்ப்படிதல் முக்கியம். இதை நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிச்சோம்னா பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயான்னு சொல்லிட்டு நம்ம இதுதான் சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். ஆனா முதல் தீர்க்கதரிசியா இருந்த சாமுவேலே அதை சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கோ. பழைய ஏற்பாட்டுல இப்பதான் நம்ம படிச்சிருக்கோம், லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்துல படிச்சிருக்கோம். இது பரிசுத்தமான காரியம். இதை பலி செலுத்துறத ரொம்ப கவனமா செலுத்துங்கன்னு சொன்ன ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பாகவே இது மிக மிக கவனத்தோடு தேவன் விரும்பக்கூடிய அளவுக்கு நாம் செய்ய வேண்டும் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி சங்கீதம் 51 அதுல தாவீது தன்னுடைய பாவ அறிக்கை செய்கிறார். நம்ம எல்லாரும் தெரிஞ்ச சங்கீதம் தான். சங்கீதம் 51 அது தான் செய்த பாவத்திற்கு ஒரு ஆடையோ அல்லது கொடுக்கணும்னா தாவீது எத்தனையோ ஆடுகளை பலி செலுத்தி இருக்கலாம். பலி செலுத்தி, ஆண்டவரே நான் ஒரு மனுஷனை கொண்டு போட்டுட்டேன், அவனுடைய மனைவியை நான் எடுத்துக்கொண்டேன், எவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் சொல்லி நான் இப்ப உணர்த்தப்படுகிறேன், நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக உணர்த்தப்படுகிறேன். அதனால ஒரு 1000 ஆடுகளை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு அவர் பேசவே இல்லை. அது மாதிரி ஒரு டீல் ஆண்டவர்கிட்ட கொடுத்தவே இல்லை. சங்கீதம் 51 16 17 பலியை நீர் விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ரொம்ப திட்டமாக தெளிவாக தாவீது சொல்லுகிறார். பாவ நிவாரண பலிக்காக பலியை செலுத்தணும்னா இவ்வளவோ நான் செலுத்திடலாம், ஆனா அதை நீர் விரும்ப மாட்டீர். உமக்கு தேவை நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்ட ஆவிதான். சாமுவேல் சொல்றாரு, கீழ்ப்படிதலின் ஆவி உனக்கு வேணும்னு சொல்றாரு. தாவீது சொல்றாரு, நொறுங்குண்ட ஆவி. சில நேரத்தில் நம்ம கீழ்ப்படிறோம் நினைச்சுக்கிட்டு ஒரு உடைப்படுதல் இல்லாதபடிக்கு, ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கேன் நம்ம சொல்லிட்டு போலாம். ஆனா ஒரு நொறுங்குண்ட ஆவி எனக்கும் உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு 2 weeks கழிச்சு நம்மளுடைய டாக்டரினல் ஸ்டடியில சால்வேஷனை பற்றி படிக்க போகிறோம். ரிப்பென்டன்ஸ், ட்ரூ சால்வேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு ஒரு பெரிய கன்சர்னா இருக்கிறது. நானும் ஒரு கேம்புக்கு போனேன், கை வைத்துட்டேன், அல்லது நான் ஒரு ஜோ பண்ணிட்டேன், ஆண்டவர் இந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் வாழக்கூடிய வாழ்க்கை கிடையாது. ஒரு நொறுங்குண்ட ஆவி நமக்கு வேணும் என்பதை தாவீதுவே குறிப்பிட்டு சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட இந்த நீதிமொழிகள்ல இப்படிப்பட்ட ஒரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:3 பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். இது தாவீதுடைய குமாரனுடைய காலத்தில் எழுதப்பட்ட சங்கீத நீதிமொழிகள். we do not know சாலமோன் தான் எழுதினாரா அல்லது வேற யாரும் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காலத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தை, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே பலி செலுத்துவது ஒரு கடமைக்காக செலுத்திக் கொண்டிருந்த காலம் இருந்திருக்கு. அவங்களுக்கு கடவுளுக்கு பிரியப்படுத்தணுமோ இல்லையா, நமக்கு பிரியமா இருக்குது, நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால எனக்கு இதை இப்படி பண்ணிட்டா போதும் சொல்லக்கூடிய காரியம் இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டின் வசனங்களே கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை ஆதி திருச்சபையின் பின்பாக திருச்சபையில பலவிதமான தவறான போதனைகள் வந்துச்சு நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படி போய்கொண்டிருக்கிற ஒரு டார்க் பீரியட்ல
திருச்சபையில காணப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, நீ எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டு உன் பாஸ்டர்ட்ட போய் நீ சொல்லணும். அவர் சொல்லுவார், ஐயா நீ இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கிற, நீ 5 ரூபா கட்டிட்டு அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிரு, அப்படின்னா போயிடலாம். நீ பயங்கரமான ஒரு பாவம் செஞ்சுட்ட, 5000 ரூபாய் கட்டணும். உடனே அவன் கட்டுனானா எடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு அது போயிடுவான். இட் பிகேம் a பிசினஸ். பாவ நிவாரண பலி செலுத்துவது நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, போய் நான் பாஸ்டர்ட்ட அறிக்கை செஞ்சுட்டு எவ்வளவு காணிக்கை கேட்கிறீங்களோ அவ்வளவு கொடுத்துடுறேன் சொல்லிட்டு சர்ச்சில் இருந்துச்சு. வெளியிடத்துல நான் சொல்லல, சர்ச்சில் இருந்துச்சு. இன்னைக்கும் மனிதர்கள் அப்படிதான் யோசிக்கிறாங்க. நான் கடவுளுக்கு பிரியப்படுத்தணும், நான் பாவம் செஞ்சுட்டேன், பிரியப்படுத்தணும். எதை கேட்கறியோ, கோல்டோ எதையாச்சும் சரி கோயில்ல வந்து போட்டுடுறேன், உமக்கு எப்படியாவது போட்டு விட்டுறேன். அது அதாவது நீதி நியாயமே இல்லாதபடிக்கு பணத்தை சம்பாதிச்சுட்டு, ஒரு நொறுங்குண்ட ஆவி இல்லாதபடிக்கு, கீழ்ப்படிதலின் ஆவியே இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு ஏதோ ஒரு காணிக்கை கொடுக்கிறது அந்த காலத்திலே இருந்திருக்கிறது, இப்பவும் இருந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம மீகா தீர்க்கதரிசன புத்தகத்துல படிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ரொம்ப அதிகமா நம்ம படிச்சோம். அது மிக ஒரு முக்கியமான ஒரு வசனமாக பார்த்தோம். காரணம் 8th century prophetsல மீகா, ஏசாயா, ஹோசியா, ஆமோஸ் அவங்க 3 பேருடைய காலத்துல இருந்து ப்ராபசி கூர்ந்தவர். அதனால 3 முக்கியமான காரியங்களை ஆமோஸ், ஏசாயா மற்றும் ஹோசியா சொன்ன காரியங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். மனுஷனே, தேவன் உன்னிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? பலியவா? இல்லையே. நீ எவ்வளவு பெரிய பலி செலுத்துற, எவ்வளவு காணிக்க கொடுக்குறன்னு சொல்லி நாம் பார்க்கவே இல்லை. அவர் எதிர்பார்க்கிறது நீதியை நேசித்து உண்மையோடு கூட அவரை பின்பற்றுவது, இரக்கத்தை நேசித்து நீதி செய்து அவரை பின்பற்றுவதுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடியது. ஆக்ட் ஜஸ்ட்லின்னு சொல்றது ஆமோஸனுடைய செய்தி. இன்னைக்கு அந்த வீடியோல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், அவன் நான் விடுதலை பெற்றுட்டேன்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறான். ஆனாலும் அந்த பிச்சைக்காரன் அல்லது அந்த தேவையுள்ள மனுஷனை பார்க்கும் பொழுது கண்டுக்கவே கிடையாது. காரணம், he was not acting. என்னைக்கு அவன் உண்மையானவத்தில் ரட்சிக்கப்பட்டு அவன் மாறுகிறானோ அதன் பின்பு நீதி நியாயத்தின் மேல அவன் வாஞ்சை கொண்டிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். லவ் மர்சி, இரக்கத்தை நேசிக்கிறான், தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவனாக காணப்படுகிறான். தேவன் அதைதான் எதிர்பார்க்கிறார் என்று 8வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியாகிய மீகாவே திட்டமாக தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறார். பலி வேணும், பாவ நிவாரண பலி, ஸ்தோத்திர பலி என்று பல காரியங்களை குறித்து நம்ம பேசுகிறோம். அது எல்லாமே பழைய ஏற்பாட்டுல இருந்தாலும் இந்த உண்மையான அர்ப்பணிப்போடு கூட இல்லைன்னா அது வேஸ்ட் என்பதை மறந்து போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்பதை தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாருக்கு? தேவனுடைய ஜனத்திற்கு. இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்துக்குள்ளாக கடந்து போகலாம். முதலாவது காரியம் இயேசுவும் பலியும். அதை குறித்து நம்ம நிறைய வாசிக்கலாம். இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட இந்த அருமையான ஒரு பகுதி எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல அநேக காரியங்கள் குறித்து பார்க்கலாம். அதனுடைய கடைசியா நம்ம வாசிக்க கேட்ட மிதுன் வாசிக்கும் பொழுது 22ஆம் வசனத்தை வாசிக்க நிறுத்தி நிதானமா வாசிச்சாரு. 22ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாமே இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்படிதான் நம்ம வாசிக்க கேட்டோம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. blood it has a life. இன்னைக்கு அத உணர்ந்திருக்கிறோம். எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அப்போ நம்ம உணர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு கூட ஒரு யங் கிராஜுவேட், ஒரு MA லிட்ரேச்சர் முடிச்ச ஒரு தம்பி பேசிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் என்பது ஒரு மித், கிறிஸ்டியன்ஸ் உண்டாக்கின மித். அவன் அதான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருந்துச்சு. அவங்க ஒரு மித்து மாதிரி டெவலப் பண்ணி ஒரு பிக்சரை கொடுத்து கிறிஸ்டியன்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீ அப்படி யோசிக்காத. இயேசுவானவருடைய அன்பு உன்னை தொற்றுக்குமானால் உன்னுடைய நண்பர்களுக்கும் அதை நீ சொல்லணும் என்று நான் அந்த தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சோ 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்,
வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார். அவர் ஒரு பிரதான ஆசாரியன். பழைய ஏற்பாட்டுல தன்னுடைய பாவத்திற்காகவும் மற்ற மக்களுடைய பாவத்திற்காகவும் அவர் பலி செலுத்தி அந்த இரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகணும். த ஹோலி ஆஃப் ஹோலிஸ். அதை உண்மையா செஞ்சாங்கன்னா அந்த மகா பிரதான ஆசாரியன் சந்தோஷமா வெளியே வருவான். அப்படியாக அவங்க செஞ்சு கொண்டிருந்தாங்க. இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவானவர் மகா பிரதான ஆசாரியராக, எபிரேயர் புத்தகத்துல அதிகமா நம்ம படிக்கிறோம், அவர் மகா பிரதான ஆசாரியராக தன்னுடைய சொந்த ரத்தத்தையே எடுத்துக்கொண்டு தேவனுடைய பிரசன்னத்துல ஒரு நித்தியமான உடன்படிக்கைய உண்டாக்கி இருக்கிறார். ஏதோ அந்த பாவம் செஞ்சதுனால நான் மன்னிக்கப்பட்டுட்டேன்னு இல்லை, ஒரு நித்தியமான உடன்படிக்கைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவானவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே நிறைவேற்றி முடித்தார் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். அதுதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இதை உணரவே முடியாது. அவங்க பிளட் கொடுக்கணும்னா கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு பிளட் டொனேஷன் இது அதுன்னு சொல்லிட்டு நீ பிளட்டை கொடுக்கணுமா அல்லது தேவனுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொன்னா அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வில்லிங்கா இருக்காங்க. ஆனா இயேசுவானவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை எனக்காக சிந்தினார், அதை நான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளவு சிம்பிளான ஒரு காஸ்பலை அவங்க புரிஞ்சுக்கொள்ள விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் அன்னைக்கு எலிசா போய் நீ 7 முறை குளிச்சுட்டு வா, நீ சரியாயிருவான்னு சொல்லும் பொழுது அந்த நாகமானுக்கு பயங்கர கோபம். அதன்னு இவ்வளவு சிம்பிளா அவர் சொல்லிட்டாரு. அதே தான் சொல்றாரு, இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாரு. Gospel is simple. Jesus died for you. You just go. நீ ஒபே பண்ணி போனா you will have new life. உன்கிட்ட இருக்கிற குஷ்டம் எல்லாம் போயிடும். You will become a new man. ஒரு புதிய மனுஷனா நீ மாறிடுவ என்பதை நம்ம சுவிசேஷமா சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்கு மாலை வேளையில உணர்ந்து நாம் மற்றவங்களுக்கு அறிக்கை செய்ய வேண்டும். பிளட் இஸ் இம்பார்ட்டன்ட், அதுல லைஃப் இருக்குது. ஆனா ஒரு ப்ரெஷஸ் பிளட் ஜீசஸ் கிரைஸ்ட், அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்குறது, அந்த காலத்துல இருந்தே நாங்க புதுசா விசுவாசத்துல விருதுநகர்ல ஈவுல நான் இருக்கும் பொழுதே கேட்ட கேள்வி நல்ல ஞாபகம் இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையில இயேசுவானவர் சிந்தன ரத்தம் இன்னைக்கு என்னுடைய பாவத்தை எப்படி மன்னிக்கும், இனிமேல் நான் செய்ய போற பாவத்தெல்லாம் எப்படி மன்னிக்கும் என்று கேட்டுக்கொண்டிருந்த காலம் உண்டு. இப்போ ஒரு ஆட்டை வெட்டி நீங்க பலி செலுத்துங்கன்னா ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு மாலையில நான் கோயிலுக்கு போறேன், ஒரு ஆடை வெட்டிட்டேன், பாவம் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிடுவோம்னு சொன்னா இட் ஹாஸ் அ ஃப்ரெஷ் பிளட், ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற பிளட் எப்படி மன்னிக்க முடியும்? அப்பதான் எபிரேயர் புத்தகத்தை வாசிக்கணும். ஒரே தரம் அவர் செய்து முடிச்சிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட 14ஆம் வசனம் நம்ம முன்னாலே வாசிச்சோம். ட்ரினிட்டியை பற்றி நம்ம படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். இது ஆண்டவர் ஏதோ ஜீசஸ் சிலுவையில அறையப்பட்டது மட்டும் கிடையாது, ரத்தம் சிந்தது மட்டும் கிடையாது, தேவனுடைய பரம திட்டம் என்பதை நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா நம்ம எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை ஞாபகம் வைக்கணும். 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும்போது நம்ம பார்த்தோம். உன்னதங்களிலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை திருத்துவ தெய்வம் நமக்கு கொடுத்ததை நம்ம படிச்சோம். இந்த ஒரே வசனத்துல எபிரேய ஆக்கியோன் மிக அழகாக குறிப்பிடுகிறார். இயேசுவினுடைய ரத்தம் நித்திய ஆவியானவருடைய தூண்டுதலோடு கொடுக்கப்படுகிறது, தேவன் அதில் பிரியப்படுத்துகிறார் என்பதை நம்ம படித்துக் கொண்டிருக்கோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கையோடு கூட நம்ம இந்த பலி செலுத்துவது குறித்து, இயேசுவானவர் நமக்காக பலியிடப்பட்டார், சிஸ்டர் ஜோமனது போல இந்த பாவ நிவாரண பலியாக இயேசுவானவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற உன்னதமான உணர்வுக்குள்ளாக, அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கையோடு கூட நம்ம கடந்து போக வேண்டும். அதோடு கூட 15ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, திருத்துவ தெய்வம் செயல்பட்டாலும் கூட புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். He became a mediator. இயேசுவானவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம்.
அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தன்னை தானே அவர் பலி வாலண்டராக மற்றவங்களுடைய பாவத்தை தன் மேல சுமந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தேவனுக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுக்கும் பாவியாக இருக்கிற நமக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். ஒரே மத்தியஸ்தர் என்று பவுல் குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். அதுதான் இந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸ் என்று இந்த 15 வசனத்தை வாசிக்கிறோம். அத கண்டிப்பாகவே நம்ம அந்த வாசிக்கப்பட்ட பகுதி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். வசனம் கொடுக்கப்பட்டிருந்தது. மார்க் 10:45 கிராஸ் ரெஃபரன்ஸ் மத்தேயு 20:28 ரெண்டு ஒரே வசனம் தான். மார்க் 10:45, மத்தேயு 20:28. ஒரு ரான்சமாக, ஒரு பலியாக இயேசுவானவர் கொடுத்திருக்கிறார். தான் இங்க வந்தது மற்றவங்களாலே நான் ஊழியம் செய்யப்படுவதற்காக வரவில்லை, ஊழியம் செய்யவும் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கவும் வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். சோ அதன் மூலமாக அவர் மீடியேட்டராக மாறினதாக நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம பார்க்கிற இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிக மிக முக்கியமான வசனம். ட்ரினிட்டியை பற்றி படிக்கிறது மட்டுமல்ல, இந்த சாக்ரிஃபைஸ்ல திருத்துவ தெய்வம் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஸோ ப்ரெஷஸ் பிளட் ஆஃப் கிரைஸ்ட் நம்ம சொல்லும் பொழுது ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்த ரத்தம் போல நம்ம அதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு போகக்கூடாது. திருத்துவ தெய்வம் நம்மளுடைய மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பின் திட்டத்துல இவ்வளவு மகத்தான செய்தியை வைத்திருக்கிறார் என்பதற்கு இந்த வசனம் மிக முக்கியமான வசனமாக பார்க்கிறோம். சரி, இன்னும் ஒரு சில நிமிஷங்கள் அதை தொடர்ந்து நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டினுடைய போதனைகள் பல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பலி செலுத்துவதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இதுவே புத்தியுள்ள ஆராதனை. எனது ஜீவ பலியாக நாம் தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலி இஸ் நாட் a dead, ஒரு செத்து போனதை ஆண்டவர்கிட்ட கொடுக்கறது போல இல்லை, ஒரு லைஃபோட நம்ம அதை கொடுக்கணும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவ்வளவு மகத்தான தேவனை அறிந்திருக்கும் பொழுது ரோமர் 1ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்கக்கூடிய பெரிய சத்தியத்தை வைத்துவிட்டு சொல்லிவிட்டு, therefore இவ்வளவு பெரிய மகத்தான சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கும் பொழுது நாம் நம்மை ஜீவ பலியாக தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் எடுக்கக்கூடிய ஒரு சாக்ரிஃபைஸ் என்னன்னா, இந்த சத்தியத்தை உணர்ந்திருக்கிற நானும் நீங்களும் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். பேதுரு இதை குறித்து எழுதும் பொழுது மிக அழகாக எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம 5ஆம் வசனத்துல நம்ம போன தடவை படிச்சோம். அது இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதுல நிறைய வார்த்தைகளை நான் அன்றம் பண்ண விரும்புகிறேன். நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். அதுல இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும். நான் என்ன ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் நான் கட்டப்பட்டு வருகிறேன். எப்படி? தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. இன்னைக்கு நானும் நீங்களும் தேவனுக்குள்ளாக ஒரு புதிய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துவதற்கு, தேவனுக்குள்ளாக செலுத்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஐக்கியமாக. அதனாலதான் நான் இந்த பாசேஜ் எடுத்திருக்கேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து முன்னாலே வாசிச்சிருக்கோம். இட் இஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டி, காட்ஸ் பீப்புள். பேதுரு அதான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டுல லேவியராகமம் படிச்சீங்கன்னா கண்டிப்பாகவே புதிய ஏற்பாட்டுல சர்ச், அது நம்ம தேவனுடைய ஜனம் என்பதை இந்த பகுதியில வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து எபிரேய புஸ்தகத்துல நம்ம பலிகளை குறித்து வாசிக்கும் பொழுது எபிரேய ஆக்கியோன் 13ஆம் அதிகாரத்துல இந்த 2 வசனங்களையும் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். நிறைய காரியங்கள் பார்க்கலாம். 2 வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். 15, 16. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஸ்தோத்திர பலி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லி சும்மா வாயளவுக்கு சொல்லாதபடிக்கு
உண்மையான விதத்துல தேவனை ஸ்தோத்திரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் பிரியமாயிருக்கிறார். அதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிச்சோம். இங்க வந்து எபிரேய ஆக்கோன் இன்னொரு ஆஸ்பெக்டையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார். டூயிங் குட். மற்றவங்களோட மேல இருக்கிற ஒரு கர்சனை உனக்கு தேவை, அது வந்து ஒரு பலி என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்வதாக நம்ம பார்க்கலாம். எனவே இன்னைக்கு நம்மளுடைய காணிக்கை, நம்மளுடைய பலி என்று சொல்லும் பொழுது சில கருத்துக்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவரை நம்ம ஏமாத்தவே முடியாது. அனனியா சாப்பிடால் பலி செலுத்தினாங்க, போய் காணிக்கை கொடுத்தாங்க. அவங்கள மாதிரி நமக்கு நல்லா தெரியும், ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு பெரியதா நானும் காணிக்கை செலுத்துகிறேன், நானும் பலி செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு உற்சாகமா போய் ஆண்டவரை பாஸ்டரை ஏமாத்திடலாம், மற்றவங்களை ஏமாத்திடலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அது வந்து நம்ம கண்டிப்பாகவே உணர வேண்டிய ஒரு சத்தியம். ரெண்டாவது காரியம், நம்ம கொடுக்கறத வந்து பெஸ்டா கொடுக்கணும். எப்பவுமே பெஸ்ட். நம்ம வழக்கமாவே சொல்லுவோம்ல, எங்க வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஊழியத்துக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கறது அப்பா அம்மாவுக்கு ரொம்ப விருப்பம் என்று யோசிக்கணும். யாரை கொடுக்கலாம்? நல்லா படிக்கிறவனா அவன் டாக்டரா போயிட்டோம், கொஞ்சம் மோசமா படிக்கிறான்னா அவன் என்ஜினியரா போயிட்டோம். காரணம் நீட் அவன் கிளியர் பண்ணல, அதனால அவன் சரி அட்லீஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜா போகட்டும். சரி, அடுத்தவன் ஒண்ணுமே இல்லை, அனுப்பிடு ஊழியத்துக்கு, பைபிள் காலேஜுக்கு போயிட்டோம். 4வது பையன் ஓரளவுக்கு பரவாயில்ல, அதனால அவனை பிஎட் படிக்க வச்சுட்டு அவனை ஒரு அட்லீஸ்ட் வாத்தியாராவது மாத்திடுவோம். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மைண்ட் செட். நல்லா படிக்கிறவன் டாக்டர், கொஞ்சம் மோசமா படிச்சானா அவன் என்ஜினியர் ஆகட்டும். ஒன்னும் படிக்கலையா, அட்லீஸ்ட் அவனை வந்து ஒரு டீச்சராக மாத்துங்க. அவ்வளவுதான், ஹோப்லெஸ், அவன் வந்து லாய்க்கே இல்லையா, பைபிள் காலேஜுக்கு அனுப்பிடு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் அதை பார்த்தானா வேதனைப்படுவார், அழுவார். உனக்கு ஏன்டா 4 பிள்ளைங்களை கொடுத்தேன்னு சொல்லிட்டு பேசாம 3 பிள்ளைகளே கொடுத்துருக்கலாம். அந்த புத்தி கிட்ட அவன் பைபிள் காலேஜுக்கு போறவனை அனுப்பாம விட்டுருக்கலாமேன்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுவார். இது வந்து ஒரு மொரட்டா, ஒரு கடினமான வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா நான் சொல்றேன். நம்மளும் அது மாதிரி செய்ய விரும்புவோம் ஒரு சில காரியங்களை. ஒருவேளை இது மாதிரி இவ்வளவு மோசமா இருக்க மாட்டோம், பட் நமக்கு நல்லதெல்லாம் வச்சுட்டு சரி வேண்டாமா, அதை இன்னும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவோம், சர்ச்சில் போய் வச்சிருவோம் சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பெஸ்ட் நான் கொடுக்கிறேன்னா என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஸ்டீட்டி ஸ்டாட் கொடுக்கிற இந்த கொட்டேஷனை நான் கோட் பண்ணியிருக்கேன். நத்திங் கேன் பி கம்பேர்ட் வித் கிரைஸ்ட் லவ். ஆண்டவர் அவருடைய அன்பை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சாக்ரிஃபைஸ் ஆஃபரிங் சொல்றது ஒண்ணுமே கிடையாது. A great cricket player, internationally known cricket player, 140 வருஷத்துக்கு முன்பாக ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயரா இருந்தவர் ஸ்டீட்டி ஸ்டாட். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு போன பின்பு அவர் சொன்ன ஒரு பெரிய கொட்டேஷன்ல இந்த கொட்டேஷன் ஒரு பவர்ஃபுல் கொட்டேஷன், எனக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு கொட்டேஷன்ஸ்ல இந்த ஒரு கொட்டேஷன். If Jesus Christ be God and died for me, then no sacrifices can be too great for me to make for him. He was not an ordinary man, he was an extraordinary man. But அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சாக்ரிஃபைஸையும் நான் கம்பேர் பண்ண எதையுமே அவருக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், அவருக்கு ஒரு ஆஃபர், ஒரு பலி செலுத்தினேன், காணிக்க கொடுத்தேன்னு சொல்லி சொன்னா ஒண்ணுமே கிடையாது. காரணம், இயேசுவானவர் அப்படி மகத்தான காரியத்தை எனக்காக செய்திருக்கிறார். குயிக்கா, தேவன் திட்டத்துல இயேசுவானவர் செய்து முடித்த பலிய நான் முழுதுமா நம்புறேனா, அதை மற்றவங்களுக்கு சொல்றேனான்னு யோசிச்சு பார்ப்போம். இந்த ஜீவ பலியாக ஒரு திருச்சபையாக ஐக்கியமா நம்ம வளர்கிறோமான்னு யோசிச்சு பார்ப்போம். தனியா வளர்றோம், பட் திருச்சபையா வளர்றோமான்னு யோசிச்சு பார்ப்போம். கடைசியாக மற்றவங்கள்ட்ட நம்ம இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் சாக்ரிஃபைஸை குறித்து எப்படி டீச் பண்ண போறோம். இன்னைக்கு அதுதான் உங்களோட கூட நான் பகிர்ந்து ஆசைப்பட்டேன். கர்த்தர் சித்தமானா அடுத்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டாபிக், பிளேஸ் டாபர்நாக்கிள் என்ற தலைப்புல பார்க்க போகிறோம். ஓவர் டு மை லீடர்ஸ். தேங்க்யூ அங்கிள், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆச்சு. இப்பொழுதும் கூட நம்ம மத்தியில இருக்கிற நமக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்கும் அப்படின்னா நம்ம அங்கிள்கிட்ட கேட்கலாம், அங்கிள் கிளியர் பண்ணுவாங்க. டவுட்ஸ் மட்டும் இல்ல, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க கொடுங்க. தேங்க்யூ நந்தினி.
அல்லது நான் மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் அதையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அங்கிள் எனக்கு ரொம்ப எது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அப்ப சொன்னீங்க அங்கிள் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு. 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜீசஸோட பிளட் வந்து இப்ப வந்து இதா இருக்கும். ஸோ இதே கொஸ்டின்ஸை நானும் 1-2 பேர் கேட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் டைமா இருக்கும்போது. ஸோ அப்ப நீங்க சொன்ன அந்த சாப்டர் வந்து எனக்கு ரொம்ப இப்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அங்கிள். தேங்க்யூ அங்கிள். அங்கிள் எஸ் பிரேமி. அங்கிள் இப்போ இந்த பீரியட்லயே கூட வேற ரிலீஜன் ஹிந்துஸா இருக்கட்டும் அவங்க வந்து இப்பயும் பலி செலுத்துறாங்கல்ல அங்கிள். சேம் நம்ம முன்னாடி எப்படி ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு தேங்க் பண்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி பண்றாங்கல்ல அங்கிள். ஸோ அத நீங்க எப்படி பாக்குறீங்க? வெரி ட்ரூ பிரேமி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது எங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஆல்டர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு மரத்துக்கடியில தான். அப்போ இது மாதிரி வருவாங்க மக்கள் வந்து ஆடை வெட்டுவாங்க அல்லது கோழியை வெட்டி அந்த ரத்தத்தை தெளிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று போயிட்டோன்னு சொல்லிட்டு. எங்க அம்மா ஒரு நல்ல ஒரு பிலீவர். எங்க அம்மா தான் அந்த ஸ்கூலுடைய எச்சமா இருந்தாங்க. அதனால அவங்க சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறாங்க அந்த நடந்த சம்பவம். அதனால பிரேமி, ஐ ஃபுல்லி அக்ரி வித் யூ. இன்னைக்கும் ஒரு சிலர் அது மாதிரி செய்ய விரும்புறாங்க. காரணம் பேசிக்கா அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல்ல பழகிட்டாங்க. எப்படி இந்த ஜூயிஷ் கல்ச்சர் இன்னும் அப்படிதான் இருக்கும், கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அவங்க வந்து பலி செலுத்துவாங்க, அதெல்லாம் செலுத்துவாங்க. ஸோ எப்படி ஆண்டவர் பார்க்கிறான்னு சொல்றது வித்தியாசமான ஒரு காரியம். பட் அவங்க வந்து இன்னமும் செய்து கொண்டிருக்கிறாங்க என்பது ஒரு உண்மையான ஒரு காரியம். அதனாலதான் அந்த முதல் கொஸ்டின் நான் போட்டிருக்கேன். ஒன்ஸ் ஃபார் ஆலா ஜீசஸ் தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்திட்டார் என்ற நம்பிக்கைய எனக்கும் உங்களுக்கும் வந்துருச்சு. அது மற்றவங்களும் பிடிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் விட்டுருவாங்க. இன்னொரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சவுத் குஜராத்ல குக்குனான்னு சொல்லி ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது. டாக்டர் காட்வின் எல்லாருமே அங்கதான் ஒர்க் பண்ணாங்க. நான் வந்து 1989ல போனேன்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு டெஸ்டிமனி கேள்விப்பட்டேன். அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிக்னஸ் வந்துருச்சுன்னா, ஏதாவது வீட்டுல பிரச்சனை வந்துருச்சுங்கன்னா உடனே அங்க இருக்கிற அந்த பூஜாரிகள் மாதிரி இருக்க மக்கள்கிட்ட போவாங்களாம். அவன் வந்து பேசுவான், பேசிட்டு வந்து he will say, நீ 2 கோழி கொண்டு வா அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டான்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவனை இவங்க போய் கொடுத்த பிறகு அவன் நல்லா ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு, செஞ்சிருவான் சொல்லிட்டு. ஒரு பெரிய எழுப்புதல் வந்து அங்க நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. வில்லேஜ் ஆஃப்டர் வில்லேஜ் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு எக்கனாமிக்கலி they were growing சொல்லி கேள்விப்படும் பொழுது, இட்ஸ் நாட் பிகாஸ் ஏதோ மிஷனரிஸ் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் தமிழ்நாட்டுல இருந்து கேரளால இருந்தும் பணத்தை அனுப்புனதுனால அல்ல. இவங்களுக்கு இந்த ஆடு கோழி எல்லாம் பலி செலுத்தவே வேண்டியதில்லை, அதெல்லாம் இருக்குது. அதுக்கான அது மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை ஆன நேச்சுரலா கிறிஸ்டியன்ஸ் வந்து they became rich. அது வந்து இட்ஸ் a history. நான் கண் கூட பார்த்த ஒரு ஹிஸ்டரி. சோ நம்ம வீணா போய் பலி செலுத்தி இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு இந்த காணிக்கை அந்த காணிக்கைன்னு சொல்லி கொடுத்து நம்மளையே திருப்தி பண்ணணும்னு ஆசைக்கிறோம். பட் நம்ம வீணா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். The finished work of Christ மேல நம்ம நம்பிக்கை வரும் பொழுது that's a great deliverance. அதுதான் மக்கள் தெரியாதபடிக்கு இன்னைக்கும் அனாவசியமா தேவையில்லாம பலி செலுத்தி கொண்டிருக்காங்க. எஸ் அங்கிள். ஆண்டவர் மொத்தமா நம்ம எல்லாருக்கும் ஆல் டுகெதரா he has done everything. ஸோ அதை வந்து நம்ம அவங்க கூட ப்ரேயர்ஃபுல்லா ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவர் அவங்களுக்குள்ள கிரியை செய்வாங்க நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்க சொன்னீங்கல்ல அங்கிள், அந்த பெஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ வந்து நான் யோசிச்சு பாக்குறேன், என்னோட டைமை நான் ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னு நான் யோசிக்கிறேன். நிறைய நேரத்துல எனக்கு வந்து ஈஸியா இருக்கும் போது நான் ஓகே சொல்றேன், அதை வந்து நான் ரிமைண்ட் பண்ணி பாக்குறேன். பெரிய பெரிய விஷயம் இல்லாம சின்ன சின்ன விஷயத்துலயும் நான் பெஸ்ட்டை கொடுக்குறேனா அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறேன் அங்கிள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆமா, நம்மளுடைய குவைட் டைமுமே பெஸ்ட் டைம் ஆண்டவர் கொடுக்கணும். ரொம்ப எல்லாம் முடிச்சு போய்
டயர்டா இருக்கும்போது நம்ம குவாய்ட் டைம் எடுத்தோம்னா we are not giving our best time for the Lord. அது நம்ம யோசிக்கணும். பிரேமி சொன்ன மாதிரி தான் நம்ம டே டு டே லைஃப்லயுமே அதை யோசிக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ. ஜூலியஸ் அங்கிள்லாம் இருக்கிறாங்க. அங்கிள் நீங்க ஏதாவது ஆட் பண்றீங்களா இல்ல யாருனாலும்? I think Willie has been explaining very well. That is fine. நமக்கு வந்து கடவுள் அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஈவன் காட்ஸ் சோசன் பீப்புள் கூட பலியை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஃபைன், தட் இஸ் ஃபைன். பட் ஒன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் டைட் ஆன் த கிராஸ், அந்த இதுக்கு பிரயோஜனமே இல்லை. தட் இஸ் ஆஃப் நோ யூஸ் அட் ஆல். ஸோ அதை பற்றி இப்போ அவங்க தே மே பிலீவ் ஓகே அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணிட்டு இருக்கலாம். those who believe in that and all, but we know very clearly for us. So you அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றது பிளசண்டா கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, ஒரு ஆட்டை கொன்னா அது எப்படி நமக்கு பதிலா நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதை எப்படி யூஸ் பண்ண முடியும்? how that can take charge அப்படிங்கிறது கொஞ்சம் people who have analytical thinking, they can understand that. Yeah. Yes, uncle. Thank you so much. Welcome. Thank you, uncle. இப்பொழுதும் கூட வேற டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது ஏதாவது வியூஸ் இருந்தா நீங்க இப்பயும் ஷேர் பண்ணலாம். இல்ல நம்ம க்ளோசிங் ப்ரேயர் மூவ் பண்ணலாம். ஓகே, நம்ம மத்தியில இருக்கிற காந்தி அங்கிள் வந்து இப்ப ப்ரே பண்ணி இந்த மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே கூட ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலிருந்து பலிகளை குறித்து ஆண்டவரே பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவரே நாங்கள் அதை கம்பேர் பண்ணி படிக்கத்தக்கதாக நீ கிருபை கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை 7 பில்லிக்காக நன்றி செலுத்துகிறோம். கற்றுக் கொடுக்கும்படியாக கிருபை செய்தி நன்றி செலுத்துகிறோம். உங்க குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்திருக்கிற ஆர்வத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே நாங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தும் நாங்கள் டீட்டெயிலாக ஆண்டவரே எல்லாரும் விளங்கிக் கொள்ளத்தக்க வகையிலே அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்தீர். அதுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போல ஆண்டவரே புதிய ஏற்பாட்டிலே இருந்தும் இப்பொழுது நாங்கள் அதை எப்படி அப்ளை பண்ண வேண்டும் என்கிறதை குறித்தும் தெரிந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே கூட ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்த ஒரே தரமாய் நிவர்த்தி செய்த கிருபாதார பலியாக ஆண்டவரே எங்களுக்காக நீர் பலியானீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை பாவங்களிலேயும் அக்கிரமங்களிலேயும் ஆண்டவரே மரித்து போயிருந்த நீர் எங்களை உம்முடைய ஒரே தரம் பலியானது நிமித்தம் நீர் எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீர். அதுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரே முற்றிலுமாய் நீர் நிவர்த்தி செய்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எப்பொழுதும் நினைவு கூர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகிறவர்களாகவோ பாவம் செய்கிறவர்களாகவோ இல்லாதபடிக்கு தொடர்ந்து ஆண்டவரே உம்மிலே நாங்கள் நிலைத்திருந்து செயல்பட நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களை முழுவதுமாக ஆண்டவரே உமக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாக ஆண்டவரே நாங்கள் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜீவிக்க நீர்தாமே எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இருக்கிற வண்ணமாக ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எபிரேயரிலே நாங்கள் படிக்கிறபடி ஆண்டவரே எங்களுடைய நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் ஆண்டவரே தான தர்மங்களை செய்யவும் தக்கதாக ஆண்டவரே அப்படிப்பட்ட பலிகளின்மே நீர் பிரியப்படுகிறீர் என்பதை பார்க்கிறோம். அதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே நாங்கள் முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே எங்களுடைய நேரத்தை தாளந்துகளை திறமைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்கென்று அர்ப்பணித்து ஜீவிக்க நீர்தாமே எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். மற்றவர்கள் ஆண்டவரே எங்களிடத்தில் இதை குறித்து கேட்கிற பொழுது நாங்கள் அவர்களுக்கு ஞானமாய் ஆண்டவரே பதில் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் உமக்கு ஆண்டவரே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாகவும் ஜெபிக்கிறோம். வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கற்றுக்கொண்ட சத்தியங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே அதை கடைபிடித்து நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் காத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.
தேங்க்யூ அங்கிள். வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிரேமி அண்ட் மிதுன் பிரதர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ எவ்ரி ஒன்.